மஹிந்த, கோட்டா, சஜித் மற்றும் மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் அழுது கொண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் உண்மைகளை சொன்ன உதய கம்மன்வல. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணம் தற்போதைய புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் சானி அபயசேகரவே அடித்து கூறும் உதய கம்மன்வல தரப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள்தான், நாமல் ராஜபக்சவே ஜனாதிபதியாக வருவார், அடித்து கூறும் சாகர காரியவசம். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை திசை திருப்புவதற்கே உதய கம்மன்வல முயற்சிக்கின்றார். கடும் கோபத்தில் அனுர தரப்பு. மண்டை தீவு மனித புதைகுழி, வெளிவரப்போகும் பெரும் அதிர்வலைகள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்தம் காரணமாக பாரிய நெருக்கடிக்குள்ளாகும் இலங்கை. அரச நிறுவனங்களில் ஏற்பட போகும் திடீர் மாற்றம். பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பிலவினால் எழுதப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் எனும் நூல் நேற்று வெளியிடப்பட்டது. நூல் வெளியீட்டு நிகழ்வு செவ்வாய்க்கிழமை கொழும்பு சம்புத்த ஜெயந்தி மண்டபத்தில் நடைபெற்றது. நூல் வெளியீட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, நாமல் ராஜபக்ஷ, தயாஸ்ரீ ஜெயசேகர, திலித் ஜெயவீர உட்பட எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன, ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா ஆத்துக்கோரள, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உட்பட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜி.எல். பீரிஸ், டலஸ் அழகப்பெரும, விமல் வீரவன்ச, அனுர பிரியதர்ஷன, யாப்பா, சாகல ரத்நாயக்க, வஜிர அபிவர்த்தன உட்பட பலர் கலந்து கொண்டனர். பௌத்த மத அனுஷ்டானத்துடன் நிகழ்வு ஆரம்பமானது. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் மோகான் சமரநாயக்க ஆரம்ப உரையாற்றி, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் ராஜபக்சவுக்கும் இடையில் தொடர்புண்டு என்பதை ஏற்க முடியாது. ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிடுவதை முற்றாக நிராகரிக்கின்றேன். ஏனெனில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ராஜபக்சர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்டார்கள் என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து உதய கம்மன்பில தான் எழுதிய நூலை பௌத்த மத தலைவர்களுக்கு வழங்கி வைத்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோருக்கு வழங்கி வைத்தார். நிகழ்வு ஆரம்பமாகி 10 நிமிடத்துக்குள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நிகழ்வில் இருந்து இடைநடுவே சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய உதய கம்மன்பில, குண்டு தாக்குதல் பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு தான் எழுதிய புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு, குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி பயங்கரவாதி சஹ்ரான் என்றும், தாக்குதல்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்ட இப்ராஹிம் 300 மில்லியன் ரூபாய் செலவழித்ததாகவும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி பயங்கரவாதி சஹ்ரான், பிரதான சூத்திரதாரியை தேடி 7 ஆண்டுகளை வீணடித்துள்ளோம். சஹ்ரான் அமைதியாக தாக்குதல்களை நடத்த சானி அபிஷேகர மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோர் திரைமறைவில் இருந்து செயற்பட்டுள்ளார்கள். சாரா இந்தியாவுக்கு செல்லவில்லை, உலகை விட்டே சென்று விட்டாள். சஹ்ரானை தவிர பிரிதொருவர் பிரதான சூத்திரதாரி என்று குறிப்பிடுபவர்கள் என்னுடன் பகிரங்க விவாதத்தில் ஈடுபடலாம் என பிவிதுரு ஹெல உரிமை அமைப்பின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். 40,000 தமிழர்களை இராணுவத்தினர் கொன்றார்கள் என்ற புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களின் குற்றச்சாட்டு சர்வதேச அரங்கில் வலுவிழந்துள்ள நிலையில் குண்டு தாக்குதல் சம்பவத்தை இராணுவத்தின் மீது சுமத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் முயற்சிக்கின்றன. அதற்கு இந்த அரசாங்கமும் ஒத்துழைக்கின்றது. சஹ்ரானிடம் பயிற்சி பெற்ற 300 பேர் தற்போதும் சமூகத்தில் சுதந்திரமாக உள்ளார்கள். மனித தற்கொலை குண்டுதாரிகள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவர்கள் நிச்சயம் மனித குண்டுகளாக வெடிப்பார்கள். இவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். கொழும்பு சம்புத்த ஜெயந்தி மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் நூல் வெளியீட்டில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கும் போது சில தனிநபர்களும் குழுக்களும் அதிருப்தி அடைவது ஆச்சரியமல்ல என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். சில தரப்பினர் அதிருப்தி அடைந்து பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு புத்தகங்களையும் பிரசுரித்து வருவதுதான் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்படுகின்றன என்பதற்கு சிறந்த சான்று என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கூட கண்டறியப்படாத தகவல் யாரிடமாவது இருந்தால் சட்டத்தை மதிக்கும் ஒரு குடிமகனின் கடமை அந்த தகவலை சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்குவதே ஆகும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களின் சூத்திரதாரியை கண்டறிதல் என்ற தலைப்பில் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில நேற்று புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் அமைச்சர் நலிந்தவின் மேற்படி கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் நிறுத்தப்படும் வேட்பாளரே நிச்சயம் வெற்றி பெற்று அடுத்த ஜனாதிபதியாவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய ஆட்சியின் கீழ் நாட்டில் ஜனநாயக உரிமைகள் படிப்படியாக இல்லாதொழிக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் மீது அடக்குமுறைகள் ஏவிவிடப்படுகின்றன. இத்தகைய ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து அணிதிரள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். எதிரணிக்குரிய பொறுப்பை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தம்மால் முடிந்தவரை செம்மையாக நிறைவேற்றி வருகின்றது. தற்போதைய அரசை தேர்தல் மூலம் தோற்கடிப்பது எமக்கு சவாலான விடயமே அல்ல. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையின் கீழ் களமிறக்கப்படும் வேட்பாளரே இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பது உறுதி. அதற்கான மக்கள் பலம் இப்போது எங்களிடமே உள்ளது என்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கத்தை தணிப்பதற்காகவும் அரசு செலவினங்களை முறையாக மேலாண்மை செய்வதற்காகவும் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் எரிபொருள் விநியோகம் வரையறுக்கப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசியமற்ற சேவைகளை வழங்கும் அரசு அலுவலகங்களுக்கு புதன்கிழமைகளில் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை இனி மறு அறிவித்தல் வரை 2026 மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் மட்டுமே கணக்கிட்டு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் ஏனைய கொடுப்பனவுகளும் 2026 ஆண்டு 3 மாதம் 1 நிலவிய விலையிலேயே வழங்கப்படும். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி சமர்ப்பித்த இப்பிரேரணைக்கு அமைச்சரவை முழுமையான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. நாட்டின் அத்தியாவசிய பொது சேவைகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுத்துச் செல்வதை உறுதி செய்வதற்காகவே இந்த சிக்கன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 5 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். அவருடன் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவரும் தூதுக்குழுவினராக வருகை தந்துள்ளனர். இவர்கள் நேற்று மாலை 4:20 மணியளவில் இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து AI-281 எனும் ஏர் இந்திய விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஜனித் ருவன் கொடித்துவக்கு மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் ஜெகாரியன் உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு மனித புதைக்குழி வழக்கு எதிர்வரும் மீண்டும் ஜூலை மாதம் 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று ஊர்காவற்றுறை நீதிமன்றில் நீதிவான் அனிபா ரஜீப் முன்னிலையில் காவல்துறையினரின் சான்று சமர்ப்பணத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி மெரியநாயகம் மற்றும் அதன் பிராந்திய இணைப்பாளர் த செல்வகுமார், வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோர் குறித்த வழக்கு சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்த நிலையில் வழக்கின் சான்றுகளை காவல்துறையினர் நீதிபதிக்கு சமர்ப்பித்தனர். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4 அன்று குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மெரில்டா என்பவர் மற்றும் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த வழக்கு கடந்த 17 9 மாதம் 2025 அன்று ஊர்காவத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது ஊர்காவற்றுறை காவல்துறையினரால் குறித்த புதைக்குழியின் அகழ்வுப்பணியை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து இவ்வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மண்டைத்தீவு மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையிலேயே குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 28 ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
உள்நாட்டு சந்தையில் தற்போது நிலவும் சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக மாற்று அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2025-2026 மகா பருவத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசியின் அளவு நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக எதிர்வரும் 2026 மே மாதம் முதல் இந்த அரிசி வகைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாய திணைக்களம், ஹெக்டர், கொபேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் தேசிய அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியன சுட்டிக்காட்டியுள்ளன. இதனை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.